ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணுறது? அதுக்கு முதல் விஷயம், நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் கிட்ட ட்ரேடிங் கற்றுக்கணும். அமௌண்ட் கொடுத்து கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஃப்ரீயாக கற்றுக்க முடியாது. ஒரு இன்ஜினியரிங் படித்தாலும் ஒரு ஆர்ட்ஸ் படித்தாலும் நீங்கள் எப்படி அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் முதல்ல நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி படிக்கணும். இப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒருத்தருக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட நாலேஜு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரே நாளில் கேதர் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட ஃபீஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டும் இல்லை, ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து ஸ்விம்மிங் கற்றுக்குங்க. எங்கே அப்படின்னா கடலில். தியரிட்டிக்கலாக நாலேஜை வச்சு கடலில் ஸ்விம்மிங் உங்களால் பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. மார்க்கெட் அப்படிங்கிறதும் கடலில் ஸ்விம்மிங் கற்றுக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த 3 பர்சன்ஸ்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியை முதல்ல மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். எது மேக்ஸிமம் மார்க்கெட்டில் ஒத்து போதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிக் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு, முதல் ட்ரேடோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது 20 ட்ரேடு ஒரு மாதம் வருது, ஆனால் அதில் ஒரு ட்ரேடு லாஸ் ஆகுது. ரெண்டாவது ட்ரேடோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாதம் 25 ட்ரேடு வருது, ஆனால் அதில் 2 ட்ரேடு லாஸ் ஆகுது. மூணாவது ஒரு ட்ரேடோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாதம் 6 ட்ரேடு தான் வருது, ஆனால் அந்த 6மே ப்ராஃபிட்டில் வருது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூணாவதாக சொல்லிக் கொடுக்குற ட்ரேடர் இருக்கார்ல, அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும். அவரோட ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் டபுள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, வேறு ஃபீல்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், வேறு ஸ்டாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். சேம் ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த அக்யூரசிங்கிறது 100% வருதாங்கிறத மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களோட ஐடியாஸ், மெத்தட்ஸ், டிசிப்ளின், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு மாதம் இதில் கொடுத்த ப்ராபபிலிட்டிங்கிறது 6 ட்ரேடு இல்லை 20% அப்படின்னா, உங்களோட இந்த செல்ஃப் ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாகும். ப்ளஸ் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி லெவல் அதிகமாகும். இதனால் உங்களுக்குன்னு கூடிய செல்ஃப் பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களால் 100% மார்க்கெட்டில் அக்யூரேட்டான ட்ரேட்ஸை எடுக்க முடியும். ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக என்டர் ஆக முடியும். ஏன்னா யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணல, அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்ளை பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்ட் ஆக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக மார்க்கெட்டில் என்டர் ஆகாதீங்க. முதல்ல சின்ன அமௌண்ட் ஆஃப் மணியை வச்சு மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். அது ஒரு டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பரான ஏர்னிங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 கொண்டு வரீங்கன்னா அப்படியே அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு 15000 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 50000 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் 1,00,000 இந்த மாதிரி போங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அளவுக்கு அதிகமாக அமௌண்ட் ஆஃப் மணியை முதல்ல கொண்டு வரும்போது அது தேவையில்லாத க்ரீடி மைண்ட் செட் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் பில்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ட்ரேடிங் சைக்காலஜியை பில்ட் பண்ணல. அந்த ட்ரேடிங் சைக்காலஜி பில்ட் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம் இன் மார்க்கெட். ஸோ அதனால் நிதானமாக தான் நம்ம போகணும். கொஞ்சமாக மார்க்கெட்டில் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.